ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோ சண்டை போடுறாங்க, மொத்த வீடியோ எதிர்க்கிறாங்க. யார்? திவ்யா. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போடுறீங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்கன்றீங்க. உங்களுடைய அந்த ஒரு அன்பான ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கிறோம். அதனால தான் நான் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். சரி, நிறைய பேர் வந்துட்டு விஜய் பார்வதி போயிட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு தான் எவிக்ஷன். நிறைய பேர் வந்து அப்படி இஷ்டத்துக்கு போடுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாளைக்கு காலையில் ஷூட்டிங் மதியானத்துக்கு மேலே நடக்கும். அதுக்கப்புறம் தான் எவிக்ஷன் யாருன்ற விஷயங்களே உண்மையாக தெரிய வரும். இப்போ வந்து இஷ்டத்துக்கு போடுவாங்க. அதை நம்பாதீங்க. நாளைக்கு நடக்கிறதா உண்மை. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்துட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் உள்ளே படுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் சும்மா வியானா வராங்க. வந்துட்டு வேணுட்டுமே வந்துட்டு வியானாவை கலாய்க்கிறாங்க. என்ன கலாய்க்கிறாங்கன்னா, இன்னும் நீங்கள் பாட்டு உனக்கும் ரம்யாவுக்கும் மாற்றி ஓட்டு போட்டு போயிட்டீங்க அப்படின்னும் போது மாற்றிலாம் போடல. எனக்கு ஒரு ஓட்டு, ரம்யாவுக்கு ஒரு ஓட்டு தான் போட்டோம். அதே மாதிரி அந்த பொண்ணு போட்டுச்சு. சரி, ரம்யாவோட வினோத் வந்து என்ன இதில் குறைச்சல் தேவையாது? உங்களுக்கு பிரச்சனை உங்களுது. எதுக்கு இப்போ வந்து வினோத்தை உள்ளே இருக்கிறாங்க? காலையில் வந்துட்டு காமெடி மட்டும் தான் பண்ணுறாரு, கலாச்சாரங்க. இப்போ என்ன வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் தேவையில்லாது. அப்போ அவங்க மூஞ்சில் வச்சம்மா சொல்லிட்டாங்க, ஆமாம் வினோத்தை விட ரம்யா நல்லா பண்ணாங்க அப்படின் போது தலையை என்ன பண்ணாங்கன்னா, ஆமாம் நீங்கள் தலையை நல்லா பண்ணால் அவள் எல்லாத்துலேயும் வந்து நின்னா, நீங்கள் லத்தாச்சிக்காக எடுத்துக்கிட்டீங்க, அவளை மதிக்கவே இல்லை. திவ்யா இருக்கும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு கேட்டிங்கன்னு ஒன்று திவ்யா பொங்க ஆரம்பித்தாங்க. அது எப்படி நீ சொல்லுவ? திவ்யா இருக்கும்போது, தலையாக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து நான் ரூடாக பேசுகிறேன்னு கத்துனீங்களே. இப்போ இவன் வந்து சாஃப்டாக பேசியிருக்கான்னு யாராவது மதிச்சிங்களா? நீங்கள் எல்லாம் நீங்களாம் பயாஸ் தான், நீங்களாம் சரியில்லை, உங்களுக்குலாம் வந்து ஒருத்தருக்கு தேவை அப்படின்றாங்க. அப்புறம் என் வாயை கலராதிங்க அப்படின்றாங்க, கத்துறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. உடனே வந்து ஆதரவு பிடிச்சிட்டாங்க. ரம்யா ஒழுங்காக பண்ணல வியானா, ரம்யா ஒழுங்காக பண்ணாங்க எனக்கு அப்படின்னு இவங்களும் விடலை. வியானாவும் பயங்கரமாக வந்து டஃப் கொடுத்தாங்க. ஆனால் திவ்யா கத்துன உடனே மொத்த விட அங்கே நின்றுச்சு. ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் எல்லாருமே நீங்கள் பயாஸ் தான் பண்ணுறீங்க. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச ஆட்களையும் வந்து சேவ் பண்ண நினைக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏமா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரஜனுக்கு கொடுத்தீங்களே அந்த பெஸ்ட் இதில் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு, அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் உங்கள் கூட இருக்கிறனால தான் நீங்கள் பிரஜனுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது என்னோடய ஒப்பீனியன் சொல்லுவீங்க அசால்ட்டாக. இதே மற்றவங்க கொடுத்தா நீங்கள் குரூப்பிசம் பண்ணுறீங்கன்றீங்க. நீங்கள் முதல் ஒழுங்காக இருந்தால் தானே அவங்க முதல் கரெக்டாக இருப்பாங்க. உங்கள் முதுகுலேயே அவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கலாய்க்கிறீங்க. இது கொஞ்சம் நியாயம் இல்லையா? அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சோன்னே இப்போ ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கு இவ்வளோ அழுவுறீங்க. இதே மாதிரி தானே போன வாட்டி ஜெயிலில் போட்டாங்க. ஏன் அப்போ அழல? ஜாலியாக இருந்தீங்க. அதே ஜெயிலு, இத்தனைக்கும் அப்போ ஜெயில் ட்ரெஸ்ஸு, இத்தனைக்கும் செம்ம திட்டு வாங்கிட்டு பிக் பாஸ் கலாய்ச்சி உள்ளே அனுப்பிச்சி விட்டார். ஆனால் இங்கே இப்படி பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உண்மையிலேயே எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு விஷயம் வந்ததுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க. அப்போ பிக் பாஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு உங்களை வந்து பண்ண சொன்னதுக்கு நீங்கள் பண்ணவே இல்லையா? அப்போ அதுதான் ஒரு பகல் செய்யும் பிற்பகல் விளையும், புரியுதுங்களா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கமருதினை கலாய்க்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? அரோராக்கு புரிஞ்சுக்க நான் நிறைய வாட்டி சொன்னேன். அரோரா கிட்ட கமருதினை பற்றி அவனை புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்துங்க எவ்வளோ கேவலமாக பேசினா அப்படின்றாங்க. அப்புறம் விஜய் பார்வதியை கலாய்க்கிறாங்க. ஐயோ அப்பா முடியலடா சாமி நம்ம இருந்துச்சு. எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்கன்னு பிக் பாஸ் சொன்னோடனே கம்முன்னு போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஓகே, பிரச்சனை வந்துடுச்சு, அவங்க உள்ளே போயிட்டாங்க, எனக்கு கஷ்டம் தான். ஏன்னா அவங்களோட மொக்கையாக பண்ண அரோராலாம் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்போது இவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் அதை டைரெக்டாக யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு அரோரை பற்றி இது வரைக்கும் சொல்லவே இல்லை, சபரியை பற்றி இது வரைக்கும் நேரடியாக சொல்லவே இல்லை. அப்புறம் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.